வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு தூள் எப்படி அரைக்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மீன் குழம்பு தூள் அரைச்சி வச்சுக்கிட்டா இது வந்து மீன் குழம்புக்கும் போட்டுக்கலாங்க. நம்ம புளிக்குழம்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாமே நம்ம போட்டுக்கலாம். பொரியலுக்கெல்லாம் கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு உண்டான அளவுகள்லாம் பார்த்துடலாம் வாங்க. வர கொத்தமல்லி 1 கிலோ, மிளகாய் 600 கிராம், சீரகம் 50 கிராம், மிளகு 50 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், பச்சைக்கடலை பருப்பு 100 கிராம், வெந்தயம் 50 கிராம், விரலி மஞ்சள் 40 கிராம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சிடணுங்க. அதுவும் மிளகாய் வந்து நம்ம கையில் எடுத்து பார்த்தா நல்லா உடையணும், மொறுன்னு காயணுங்க. நல்லா சுக்காக காய்ஞ்சதுனா தான் மிஷினில் அரைப்படும். அந்த மிளகாயையுமே நீங்கள் ஒரு சாக்கில் போட்டு கொட்டி கொடுத்து அனுப்பணும். அப்போ தான் மிஷினில் அரைக்கிறவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். மற்ற பொருட்களையுமே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்லா வெயில் அடிக்கும்போது 1 நாள் அல்லது 2 நாள் நல்லா காய வச்சிடலாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா மஞ்சளையுமே வந்து நம்ம நல்லா கொட்டிட்டு எடுத்து காய வச்சிடணுங்க. இந்த மாதிரி காய வச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுக்கலாங்க. இதை வந்து பச்சையாகவே தான் அரைக்கணும். இது வந்து வறுக்க வேண்டியதில்லை, அப்படியே பச்சை தூள் தாங்க. இது வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ அந்த மாதிரி காய வச்ச பொருட்களை நான் மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம வந்து ஒரு பேப்பரை விரிச்சிட்டு நல்லா கொட்டி விட்டுணுங்க. இல்லை பெரிய தாம்பாளத்தில் வச்சு நீங்கள் கொட்டி விட்டுருங்க. அந்த ஹீட்டு போயிடணும். அப்போ தான் வந்து இந்த தூள் வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு கெடாமல் இருக்கும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு சம்பளத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் அதிகமாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 2 பாதியாக பிரித்து கூட எடுத்து வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம கை வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உதவுங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீன் குழம்பு தூள் வந்து புளிக்குழம்பு வைக்கும்போது நீங்கள் போடலாம். பொரியல்லாம் செய்யும்போது கூட நீங்கள் வறுவலாக செய்கிறீங்கள, அவரைக்காய் கொத்தவரங்காய் இதுக்கெல்லாம் கூட சேர்த்தலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மீன் குழம்பு தூள் அளவுகள் எல்லாமே வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. எங்கள் சம்மந்தி வந்து அங்கே நாகப்பட்டினத்தில் இருந்தாங்க. அதனால் அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் இந்த தூளை வந்து கற்றுக்கிட்டேன். அவங்க தான் வந்து இந்த தூள் ரொம்ப நல்லா அரைப்பாங்க, எங்களுக்கும் அரைச்சி கொடுப்பாங்க. இதை வந்து இப்போ நான் உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேங்க. இந்த மீன் குழம்பு தூள் அளவுகள் வந்து எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து குறிப்பாக சிலோன்லேருந்து கேசடிலா ராஜரட்னம் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் நான் இந்த குழம்பு அளவுகள் சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப சுலபமான முறையில் அப்படியே வறுக்காமல் காய வச்சு அரைக்கிறது தாங்க. இது வந்து நம்ம சாம்பாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு எல்லா குழம்புக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இப்போ புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நான்வெஜ்ஜு செய்ய மாட்டோம். இந்த டைமில் நீங்கள் வெயில் நல்லா அடிக்கிற அன்றைக்கி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் ஆகும். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னுடைய மீன் குழம்பும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க. நீங்கள் பாருங்கள், தேவைப்படுறப்ப நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மீன் குழம்புக்கு இந்த தூள் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நன்றிங்க. மறுபடியும் ஒரு தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன்.